ஒரு சம்பிரதாயமான கூட்டமாக இல்லாமல் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். 2020 தேர்தலில் இந்த சூழலில் தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தவே முடியாது. என்ன காரணம்னா, புதிய இளைஞர்கள் திசை மாறி போயிட்டு இருக்காங்க. அண்ணாமலை முன்னாடி கொஞ்சம், விஜய் பின்னாடி கொஞ்சம், சீமான் பின்னாடி கொஞ்சம்னு போயிட்டு இருக்காங்க. எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும். இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு இணையான வலிமையான கூட்டணி வேணும். இது ஆட்சி கட்சியா இருக்கிறதுனால ஒரு வாக்கு கூட சிதறாது. அதை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு வலிமை மிக்க கூட்டணியை கட்டமைக்கணும். தொண்டர்களின் ஆதரவை திரு எடப்பாடி பழனிசாமி பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரர். அதிமுக பொதுக்குழு கூட்டம், செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு, அப்புறம் முக்கியமாக தீர்மானங்கள், ஒரு 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த பேச்சுக்கு முன்னாடி தீர்மானங்கள் குறித்து உங்களுடைய பார்வையினை முக்கியமாக உங்களை கேட்டு தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது குறித்த ஒரு பார்வையை, வழக்கமான சில தீர்மானங்கள் உள்ள நீங்கள் காலகாலமாக நிறைவேற்றியிருப்பாங்க. திருக்குறளை தேசிய நூலாக்கட அறிவிக்கணும், அப்புறம் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கணும், இதெல்லாம் நீண்ட காலம் சொல்லிட்டு நிறைவேறல. முக்கியமான கோரிக்கைகள் அதில் மாற்று கருத்தில், ஆனால் வழக்கமான வைக்கக்கூடிய சில தீர்மானங்கள், அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் வழக்கமான பாணியில் இருந்து அதிமுக வைத்த தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களாக வேறுபட்டு இருக்குன்னு எதை பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் தொடக்கத்தில் முகவுரையில் குறிப்பிட்டது மாதிரி இந்த பொதுக்குழுவே ஒரு சம்பிரதாயமான வழக்கமான பொதுக்குழு தான். தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு ஒரு முறை கூட வேண்டும் என்கிற அமைப்பிலானது தான். கடந்த சில ஆண்டுகளாகவே இது மாதிரி தீர்மானங்களை வடிவமைத்து அது புத்தகங்களாக்கி அதை வாசித்து அதை ஊடகங்களுக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு சம்பிரதாயான நடைமுறையுமே இருக்கிறது. அவ்வப்போது மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து கண்டனம் தெரிவித்து சில தீர்மானங்கள் போடுவாங்க. மத்திய அரசை வலியுறுத்தி இதில் கூட போட்டிருக்காங்க, நிதி பங்கீடுகளை பண்ணணும், மாநிலத்திற்கு கல்வி கொண்டு வரணும், மாநில பட்டியலுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கமான சம்பிரதாயத்தை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த தீர்மானங்களில் குறிப்பிடத்தக்க மாதிரி இதுதான் அப்படின்னு. இந்த பொதுக்குழுவே பொதுவெளிகளில் ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது, ஒரு பரபரப்பான சூழல்ல கூடுது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கும் சக்திகள், அல்லது எடப்பாடியார் பாணியில் சொன்னால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு, இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுதுகிட்டு இருந்தது கடந்த 2-3 ஆண்டுகளாக. இப்போ அண்மையில் கடந்த 4-5 மாதங்களாக அது இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு கட்சியில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளுமே இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசினதாக ஊடகங்களில், வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் செய்தி வந்தது. நான் குறிப்பிட்டது மாதிரி பல பதிவுகளில் அந்த 6 பேரில் 3 பேரை நானே சந்தித்தது உண்மை, பேசியது உண்மை. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், கடந்த ஜூலை 7ஆம் தேதி நினைக்கிறேன், 2.5 மணி நேரம் பேசணும். ஆனால் அவர் பிடிவாதகம் மறுத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பேசப்பட்டது உண்மைதான் என்று கடந்த வாரம் ஒரு பிரபல நாளிதழில் கட்சியின் மூத்த முன்னோடியான திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஒருங்கிணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற, தலைமை பொறுப்பேற்றிருக்கிற, பொதுச்செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 6 பேர் என்னை சந்தித்ததாகவும் கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும், பிரிந்து கிடக்கும் சக்திகள் வர வேண்டும், என்னை வலியுறுத்தியதாக சொன்னது என்பது பச்சை பொய்ங்கிறார் ஊடகத்தில். அப்ப இப்படிப்பட்டவர் பின்னால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயணிப்பது என்கிற சந்தேகமும் மன வருத்தமும் இந்த 6 பேருக்கும், 6 பேரை தாண்டி நீங்க சொல்ற இந்த விஷயம் பொதுக்குழுல எங்க எதிரொலித்துதான் கேட்க, எங்கேயுமே எதிரொலிக்கல. அதுதான் கேட்க. அவ்வளவு அதிருப்தி இருக்குது, பெரிய அளவுல ஊடகங்களை செய்தி இருந்துச்சு. ஆனால் அதை ஒரு சில பேர் கூட
ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் அது குறித்து கருத்து தெரிவிக்கல. திரு எடப்பாடி மட்டும் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாருன்னா, அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துல பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதிமுகனாலே பொதுக்குழு என்ன முடிவெடுக்கோ அதுதான் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களே அதான் தான் இருக்குது. பொதுச் செயலாளரே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் அது ஒரு வலிமை மிகுந்த ஒன்றாக இருக்கு. சம்பிரதாயமா இருந்தால் நடத்தப்பட்டாலுமே கூட கட்சி விதியை தான் சொல்லு. நீங்க நிறைய சொல்லுவீங்க கட்சி விதியில், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பொதுக்குழுல இப்படி ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு எதிராக ஒரு குரல் எழும்பி இருக்கணும்ல திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவோ மேல இருக்க மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாகவோ ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கணும்ல. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற நிர்வாகிகளும் சரி, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் சரி, மற்ற நிர்வாக பொறுப்புகளிலே இருப்பவர்களும் சரி, காலம் கனியும் என்று காத்திருக்கிறார்கள். சரி, மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி மறுபடியும் ஒரு பிரிவு வந்துவிட்டால் கட்சி இன்னும் மோசமான சூழலுக்கு சென்றுவிடுமே என்கிற அந்த பயத்தின் அடிப்படையில் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் கட்டுப்பாடுங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே மற்ற எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத அளவிற்கான ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருப்பாங்க. நம்ம பல பதிவுகளை குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த முடிவை கட்சி தலைமை எடுத்தாலும் அதற்கு உடன்பட்டு போவது என்கிற மாதிரி. ஜனநாயக ரீதியில பெரும்பான்மையினுடைய முடிவு தான் சரியானது, அதுதான் ஏற்கத்தக்கதுங்கிறது தான் நம்ம காலங்காலமாக எல்லா விஷயத்திலையுமே பார்த்து வரலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றவர்களுமே இதை தெரிவிக்கிறாங்க. ஆனால் கள யதார்த்தம் இன்றைக்கு இருக்கிற நிஜமான கட்சியின் நிலையை உணர்ந்தவர்கள், பிரிந்து கிடக்கிற அந்த சக்திகள் வந்தால் மட்டுமே நம்மால் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால்தான் 2024 பொது தேர்தலில் காலமெல்லாம் இரட்டலைக்கு வாக்களித்தவர்கள் 1 கோடி பேருக்கு மேல வாக்களிக்க போகல, களப்பணியில இறங்கல. திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்ன மாதிரி கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இல்லாமல் சோரம் போகிற நிலை கூட வந்து விட்டது. அவரே சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற இந்த கட்சியில் பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவுல உட்கட்சி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்திருக்கணும். மாநில நிர்வாகிகள் 4 பேரை பேச விட்டுருக்கணும் என்ன நடக்குதுன்னு. மாவட்ட நிர்வாகிகள் ஒரு மண்டலத்துக்கு ஒருத்தருன்னு ஒரு 5-6 பேரை பேச விட்டுருக்கணும். செய்தி தொடர்பாளர்களை பேச விட்டுருக்கணும். 2021 தொடர் தோல்வி, சட்டமன்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்ன காரணம், என்ன கட்டமைப்பு, நிர்வாகிகள்கிட்ட என்ன தவறுன்னு சொல்லுங்க. அந்த நிர்வாகிகள் அந்த விஷயங்களை வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்பும் கூட அது நடந்திருக்குல்ல. இப்போ நீங்க அந்த தோல்விக்கு பிறகு கூட இங்கு சென்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர் வரவழைக்கப்பட்டு அது குறித்த கருத்துக்களில் வந்து ஒரு பகுதி வாரியாக தொகுதி வாரியாக அவர் கேட்டிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதே போன்று தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. அதெல்லாம் கூட சில அடிதடிகள் பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. ஸோ இது குறித்த விவாதங்கள் வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் சரி, அது மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அவர் கூட அந்த கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது வந்து தோல்வி குறித்த ஒரு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கதான் செய்யுது. இல்லை, நான் அதுதான் சொன்னேன் தொடக்கத்தில். ஒரு சம்பிரதாயமான கூட்டமாக இல்லாமல் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். வெளிப்படையாக நானே முதல்ல நிர்வாகிகள் கூட்டம், அவசர செயற்குழு கூட்டம், கள ஆய்வு கூட்டம், இந்த கூட்டங்களில் என்ன ரிசல்ட் கிடைச்சது, என்ன நீங்கள் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இந்த கட்சியை மேம்படுத்துவதற்கு, கட்சியை வலுப்படுத்துவதற்கு, அது கேள்வி இருக்குல்ல. அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போவும் இது தொடர்பாக வெளிப்படையாக பேச விட்டான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிற போது அந்த பொதுக்குழு செயற்குழுவில் கடுமையான விவாதம் நடக்கும். அமைச்சர்கள் மீது, கட்சியின் நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு சொல்வார்கள். ஒரு மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லைன்னா அவரை மாற்றினா தான் அங்கே கட்சி வளரும் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும். எதுவுமே இல்லையே. ஏங்க கிட்டத்தட்ட 15 தொகுதியில் 3வது இடம், 7 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. அந்த தொகுதி இன்சார்ஜ் கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும்ல, அப்புறம் எப்படி கட்சி வளரும்? மாவட்ட நிர்வாகிகள் அங்கே இருக்கிறாங்க. 1977 முதல் தேர்தலில் அதே நெல்லை தொகுதியில் 22,000 வாக்குகள் ஜிஆர் எட்மண்ட், ஒரு கிறிஸ்துவர், அங்கே நிறுத்தப்பட்டு இன்னைக்கு வெறும் 8,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில். எவ்வளோ பெரிய சரிவு. தியாகராய நகர் தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 46,000 ஓட்டு வாங்குறாரு டி நகர் சத்யா. ஜெயவர்தனுக்கு இந்த தொகுதியில் கிடைச்ச வாக்கு 17,000, 30,000 வாக்கு எங்கே போடுது? அப்போ இந்த சரிவு, இந்த பின்னடைவை சரிப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அப்ப இது மண்டல வாரியாக விவாதிக்கப்பட்டு என்ன தீர்வு என்பதை கண்டறியாமல் அங்க உங்க சம்பிரதாயமா உட்கார்ந்துட்டு நீங்க
திரு KP முனுசாமி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை முதலில் உங்களுக்கு வேண்டுங்கிறார். அப்ப அதிமுகவினருக்கு இவர் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை இல்ல, இப்ப நம்பிக்கை வேணும்னு அவர் வலியுறுத்துறார். இதுதான் கள யதார்த்தம். சீனியர் அவருக்கு புரிஞ்சிருச்சு. மீண்டும் நீங்க 2026 கழகம் ஆட்சி அமைக்க 200க்கு மேல ஜெயிப்போம், நான் வியூகத்தை நான் பார்த்துக்கிறேன், 234 தொகுதியிலே நான் வர்றேன், சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறேன், கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். நிலைமை என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வலிமையான சக்தியாக மாறிவிட்டது. இதில் இணைந்தால் நமக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கும், தொகுதிகள் கிடைக்கும் என்கிற பார்வை வெளியில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பார்வை வரும். அதான் சார் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த, அந்த உணர்வு அல்லது அந்த பார்வை திரு எடப்பாடிக்கு இல்லாம இருக்காதுல்ல. நீங்க திரு KP முனுசாமி பேசின அந்த விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த நம்பிக்கை இவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியும் நம்பிக்கை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாகி உங்களுக்கு முதல்ல வரணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சோர்வா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்குள்ள தொடர் தோல்விகளால நீங்க சோர்வா இருக்கிறீங்க. இந்த சோர்வா இருக்கிறதுனால மீண்டும் நம்மால வர முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை இழந்து இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, மீண்டும் வர முடியும், நம்மால வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அதுதான் சொல்றேன், தன்னம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியது தன்னம்பிக்கையை பெற வேண்டும் என்று. இந்த தன்னம்பிக்கையை இழப்பதற்கான காரணம் என்ன? கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு, கட்சி போகிற போக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அந்த அணுகுமுறை, அதுதான் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. எது வேணாலும் இருக்கட்டும் சார், பட் அதை நம்பிக்கை ஊட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது பொதுக்குழுல நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதுதான் மீண்டும் நம்பிக்கை வருவதற்கான அடிப்படை பணிகளை செய்யலைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அடிப்படை பணிகளை மீண்டும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல, வெற்றி பெறும் என்று. இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறும் வலிமை பெற்று விட்டது. வலிமை பெறுவதற்கான என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, அதுதானே. அப்ப இந்த போக்கு என்பதுதான் இன்னும் அந்த நம்பிக்கை இழப்பு என்பது தொடர்கிறது. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழுவில் பேசுறாரு, கருத்து மாறுபாடுகளை மறந்து மனமாச்சரியங்களை கடந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நின்னால் தான் வைக்கணும். இந்த கருத்து வேறுபாடுகள், மனமாச்சரியம் என்பது இப்போது இருக்கிற உட்கட்சி பிரச்சனை மட்டுமல்ல. இந்த கருத்து மாறுபாடு மனமாச்சரியத்தோடு வெளியிலே ஒரு 4-5% இருக்காங்க. அந்த ஐடி மீட்டிங்ல பேசுறப்போ சொன்னார்ல 10% ஒரு இழந்திருக்கும். இன்னைக்கு வந்து மறுபடியும் முதர்ந்து வர்றாரு, 1% திமுக இழந்துருச்சு, சரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னதுதான் கள யதார்த்தம். அந்த 10% என்பது நிச்சயமா இழந்திருக்கிறோம். அதனால தான் அவர் சொன்னார், மாணவர் அணி, இளைஞர் அணி, ஐடி விங்கெல்லாம் களப்பணி ஆற்றி இந்த 10% வாக்குகளை நம்ம மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏற்கனவே வெளியில நம்ம காலங்காலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு 4-5% திருமதி சசிகலா, திரு OPS அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அமமுக ஒரு 3-4% இந்த இரட்டை இலைக்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப குறைந்தபட்சம் அந்த வாக்குகளை நாம் இணைத்து அதுக்கு மேல நீங்க 1-2% வாக்குகளை புதிதாகவும் மக்களுடைய ஆதரவும் பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வாக்கு சதவீத இடைவெளி என்பது சுமார் 1.5%லிருந்து 3.5% தான். அப்போ இந்த 3.5% வேறுபாட்டை களைந்து கூடுதல் சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் அந்த சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவெளி பார்வை. கட்சியினர் மத்தியிலும் அது இருக்கு. பிடிவாதமாக அதை மறுத்து நான் வேறு வியூகம் வைத்திருக்கிறேன், ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி விடுவேன், அதை ஏன்ட்ட விட்டுருங்க, இதை தாண்டி நான் 234 தொகுதிகளிலையும் பயணப்படுவேன் அப்படிங்கிறார். இந்த 234 தொகுதிகளிலும் பயணப்பட்டு அந்த மக்களின் தொண்டர்களின் ஆதரவை திரு எடப்பாடி பழனிசாமி பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்ம மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு உள்ள அந்த ஈர்ப்பு சக்தி என்பதும் மக்களுடைய ஆதரவு என்பதும் தொண்டர்களுடைய விருப்பம் இருக்குல்ல,
அந்த அந்த நிலைப்பாடும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம். அது அவரே கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார். அம்மா மாதிரில தலைவர் அவர் நான் என்ன சொல்றேன், அவர் 234 நான் போய் மக்களை சந்திக்கிறோம்ங்கிறாரு. ஆமா, அது இல்ல, போதுமான பயன் அளிக்காதுங்கிறதா என்னோட பார்வை. போனாலுமே பயன் அளிக்காதுங்கிறத என்னோட பார்வை. முதல்ல கட்டமைப்பை வலுப்படுத்துங்க. கட்சியை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்பது ஆங்கப்பெரிய அரசியல். அந்த இதை மட்டும் அவர் வந்து எந்த நோக்கத்தில் எந்த எப்படி பாலை போட்டாலும் அவரை இது பண்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இது 2 பேர் ஒரு 2 பேர் இல்லாதனால நம்ம தோல்வி அப்படிங்கிறத அவர் ஏற்க தயாராக இல்லை. நீங்க சொல்றது 2 சக்தி 2 அந்த சதவீத அடிப்படையில் சொல்றீங்க. அவரை பொறுத்தவரை 2 நபர்கள், இந்த 2 நபரை வச்சு அதிமுக இல்லை, எடப்பாடியை வச்சோ அதிமுக இல்லை, ஒரு நபர்களை இந்த நபர்களை வச்சு அதிமுக இல்லைங்கிறது அவருடைய பார்வை. அவங்க என்ன பேச்சு மூலமா நான் புரிந்து கொண்டது, அவர் உரையின் மூலமா புரிந்து கொண்டேன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, திமுக எதிரான ஒரு நிலை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இது 2026 நம்ம அறுவடை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம தயாராகணும். அந்த எதிர்ப்பை அதிமுகவுடைய வாக்காக நம்ம எப்படி மாற்றுவது, அதுக்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான கூட்டணி வியூகங்கள், இதுதான் நம்ம பண்ணணும். இதற்கு நீங்க இது பண்ணணுங்கிற திரு கே பி முனுசாமி அதான் சொல்றாரு, நீங்க அந்த கடுமையான உழைப்பை செலுத்தணுங்கிறார். சொல்ற இந்த 2 பேர் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை வந்து அவன் கணக்கில் எடுக்கல. இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 30-35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். நிச்சயமா இன்றைக்கு 18-20%, 21% என்கிற நிலையில தான் இருக்கு. இந்த மீதமுள்ள ஒரு 10-12% நாம் பெற்று விடுவோம் என்கிறார். அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இருக்கிற அந்த பாரம்பரிய வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அது முழுமையாக கிடைத்தால் மட்டுமே அதற்கு மக்களுடைய ஆதரவு, அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஒரு 10-15% இருக்கும். அதை நம்ம ஒரு 5%, 10% வாங்கிட்டோம்னா ஒரு மகத்தான வெற்றி நிச்சயம். ஆனால் கட்சியின் வாக்குகளே, கட்சியின் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளே குறைவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த கட்டமைப்பு என்பதும் வாக்குகள் என்பதும் இனி இது ஆட்சி கட்சியா இருக்கிறதுனால ஒரு வாக்கு கூட சிதறாது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, யுஎம் இந்த கட்சிகளுடைய வாக்குகள் 0.5%, 1% என்றாலும் அதை ஆட்சி கட்டிலில் அமர்த்தக்கூடிய அளவிற்கான வாக்குகளை பெற்று விடுவார்கள். அதை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு வலிமை மிக்க கூட்டணியை கட்டமைக்கணும். இங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நான் ஒரு கூட்டணியை வலுவா கட்டமைக்கிறேன், வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறேன், வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. திரு என்டிஏ பாஜக தலைமையிலான மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் என்டிஏ தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி கூட்டணி ஆட்சியை அமைப்போம். இது ஒரு 2026 என்பது ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் ஒரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கான்செப்ட்ல போறாரு. தமிழக வெற்றி கழகம், புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவருடைய பார்வை என்பதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தொடக்கத்திலே சொன்னதுனால ஸோ அந்த நிலைப்பாட்டோடு அவர் ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் சீமான் நான் கடைசி வரைக்குமே உறுதிப்பாட்டோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள், ஆதரவு வாக்குகள் அப்படியே ஒன்று சேரு அங்க போயிடுது. நீங்க எதிர் வாக்குகள் 4 பிரிவுகளாக போற பொழுது எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும். ஆக திமுகவை இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு இணையான வலிமையான கூட்டணி வேணும். இல்ல உருவாக்குவேங்கிறார், உருவாக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுக வீழ்த்த முடியாது. இந்த 2020 இந்த சூழலில் தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தவே முடியாது. என்ன காரணம்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க சார். 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டாங்க, அவங்களுக்கு பாக்கெட் மணி அனுப்பிச்சிட்டாங்க. மாவட்ட வாரியா, மண்டல வாரியா, தொகுதி வாரியாகவும் மேற்பார்வை பொறுப்பாளர்களை போட்டாங்க, பாக வாரியாக பொறுப்பாளர்கள், பூத்து கமிட்டி வரைக்கும் போட்டாங்க. நீங்க இன்னும் கூட்டணியை நான் வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கட்சியை பலப்படுத்தினாதான் கூட்டணிக்கு ஆள் வருங்கிறது யதார்த்தம். சரி, நான் இன்றைக்கு வெளிப்படையா சொல்றேன், மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுகவில் பயணிப்பவர்களுக்கு இவர் வெற்றியை தேடித்தந்து அதிமுக ஆட்சியை அமைப்பார் என்கிற நம்பிக்கையும் இல்லை. நீங்க 1%, 0.5% பொது வெளிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாகிவிட்டது,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவை சந்தித்து விட்டது, பெரும் தோல்வியை சந்திச்சிருச்சு, இதை தாண்டி இவங்க வெற்றி பெற முடியாதுன்னு திரு சி.வி. சண்முகம் சொல்றாருல, ஊடகங்கள் தான் ஊதி பெரிதாக்குகிறது. கள யதார்த்தத்தை ஊடகங்கள் சொல்லுது. இங்க எல்லா ஊடகங்களையுமே அவர் போற போக்குல சொல்லிட்டு போறாரு. கள யதார்த்தத்தை உணர்ந்து கீழே அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுடைய உணர்வுகளை, குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க. இப்படிதான் இருக்கு அப்படின்னு. இதை அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட சொல்றாங்க. திரு எடப்பாடி சொல்றாரு, யாராவது ஒரு கிளைச்சலார ஒன்றிய செயலாளர் என்னை பார்த்து அவங்க வேற ஒன்றும் சேர்க்கணும்னு சொன்னா நீங்க தானே திருப்பி வந்து பேசுறீங்கிறார். எல்லா நிர்வாகிகளும் கீழே இருக்கிற உறுப்பினரும் பொதுச் செயலாளரை பார்த்து போய் அவங்கள ஒன்று சேருங்கன்னு சொல்ல முடியாது. மிக மூத்தவர்கள் கட்சியில பல ஆண்டுகள் அனுபவமிக்க 6 பேர் சொல்ற போது நீங்க மறுதளிக்கிறீங்க, அவங்க சந்திக்கவே இல்லைன்னு போய் பேசுறீங்க. பச்சை போய் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சாதாரண உறுப்பினர் போய் அவர்கிட்ட பேச முடியுமா? அப்ப இவங்க பிரதிநிதிகள் அங்க போறாங்க, அவங்க தான் பிரதிநிதித்துவம். அதையும் ஏற்க மறுத்து நான் 2026 மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவோம்னா அது பகல் கனவாகத்தான் முடியும். கட்சியை கட்டமையுங்கள். கட்டமைப்பு சிதறுகிறது, உடைந்துருச்சு. புதிய இளைஞர்கள் திசை மாறி போயிட்டு இருக்கான். அண்ணாமலை பின்னாடி கொஞ்சம், விஜய் பின்னாடி கொஞ்சம், சீமான் பின்னாடி கொஞ்சம்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களை தக்க வைக்கணும், புதியவர்களை சேர்க்கணும். அப்போ இந்த நிலைப்பாட்டை கடந்து நம்மகிட்ட இருக்கிற உங்களால் விளக்கப்பட்டவர்கள், நீங்க ஒரு தனியாள், சசிகலா ஒரு தனியாள், திரு ஓபிஎஸ் ஒரு தனியாள் அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கையற்ற தன்மை என்பது கொஞ்சம் கடுமையான வார்த்தை போடணும், வேண்டாம். அந்த மாதிரியான அந்த மனப்போக்கே அவருக்கு இருக்கக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் அனுசரிச்சு போகணும். நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை, செல்வி ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை, யாரெல்லாம் எதிர்த்து வெளியில போனாங்களோ, யாரையெல்லாம் நீக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் அரவணைத்து தான் அடுத்தடுத்த வெற்றியை பெற்றார்கள். அந்த அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டும் என்பதுதான் கட்சியினருடைய. இந்த உங்களை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது, நீங்க துவக்கத்துல சொல்ற மாதிரி சம்பிரதாயம் சொல்லியதா, இல்ல இது ஒரு தோல்வியடைந்த கூட்டம், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அது எந்த வகைப்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வர்றதுன்னு கேட்கிறேன். இல்ல அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கூட வேண்டும் சம்பிரதாயம். ஆனால் பொதுவெளி எதிர்பார்ப்பு, மக்களின் எதிர்பார்ப்பு, அரசியல் விமர்சகர்கள், அரசியல் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு, குறிப்பாக இந்த இணைப்பு வேண்டும் என்று கள ஆய்வின் போது கலவர அடிதடியில் இறங்கினாங்கல்ல, அவர்களுடைய எண்ணமும் உணர்வும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அமைதி காக்கிறார்கள். காலம் கனியும் நிச்சயமா. ஏன்னா இன்னொரு முறை எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் கொஞ்சம் பேரோட போயிட்டாருன்னா, இந்த 4 பிரிவு 5 பிரிவா போனதுன்னா இன்னும் மிக மோசமான தோல்வி அதிமுக சந்திக்கும் என்பதால் அமைதி காக்கிறார்கள். இந்த அமைதி என்பது புயலுக்கு முந்தைய அமைதியா பிந்தைய அமைதியா அப்படிங்கிறது நம்ம போகும்போதுதான் தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.